என்னது இது? என்ன தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடலான்னு பாக்குறியா? லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்க? என் பொண்ணு படிச்சு சொன்னா. அது அது வந்து என்ன புள்ளையா நீ? படிச்சேன்னு சொல்ற? 1ஆம் கிளாஸ் படிச்ச எனக்கு இருக்கிற தைரியத்துல பாதி கூட உனக்கு இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப என்ன வேணும்னு கேட்டா என்னத்த சொல்றது? பணத்தை கொடு. நான் தான் உங்களுக்கு தரேன்னு சொன்னேன்ல. எப்ப தருவ? மேல போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துல இருந்து தருவியா? இங்க பாருங்க, நான் உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேற ஒரு படிக்காதவனுக்கு யூஸ் பண்ணிக்க கொடுத்துட்டேன். சும்மா கதை விடாதப்பா. உன்னோட இத்து போன பேப்பரை வச்சு யார் பணம் தருவா? இங்க பாருங்க, உங்களுக்கு அதோட அருமை தெரியாது. தெரியாதத பத்தி எல்லாம் பேசாதீங்க. இனிமே தெரிஞ்சுக்கிறப்பா. என்கிட்ட கூட தான் 1ஆம் கிளாஸ் படிச்ச ரசீது விக்குது. அதை வச்சுக்கிட்டு பணம் வாங்கி தெரியா? வட்டி கூட்டு பொழைச்சுக்கிறேன். இங்க பாருங்கம்மா, நான் தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் நீங்க தேவையில்லாம பேசுறீங்க? சும்மா பெரிய இவனாட்டம் பேசிக்கிட்டு இருக்க. உயிரோட இருக்கும் போதே நீ வாங்கின பணத்தை உன்னால தர முடியல. நீ செத்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தன் கொடுப்பாங்கற, அது எப்படின்னு கேட்டா தப்பா? நீங்க கேக்குறது கரெக்ட் தான்மா. ஆனா என் ஃப்ரெண்ட் பணம் கொடுப்பான். எப்படி சொல்ற நீ கொடுப்பான்னு? இத பாருங்கம்மா, அந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டிய பணம்னு அவனுக்கு தெரியும். அப்ப அவனுக்கு போனை போட்டு என்கிட்ட கொடு. ஹலோ, கிரண், நான் தனா. சொல்லுங்க சார். இந்த பாருப்பா, நான் தனாவோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன். தனா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ தரேன்னு சொன்னியாமே, உண்மையா? ஆமாமா, நான் தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளான்னைக்கு காலையில 73,000 ரூபாய் பணத்தை நானே உங்ககிட்ட கொடுத்துறேன். 73,000மா? மிச்சம் தெரியலையம்மா, சாப்பிட்டு கொடுங்க. சரி சரி, அதை எடுத்துட்டு வா. நான் தனா கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. ஆமா, வெறும் 73,000 சொல்லிருக்கியா? ஆமாம்மா, அவ்வளவுதான பாக்கி? வட்டி யார் தருவா? என்னம்மா வட்டி? நான் என்ன வட்டிக்கு பணம் வாங்கினேன்? அந்த விஷயத்தை வெளியில சொன்னா எனக்கு தான் வெக்கக்கேடு. என்னம்மா வெக்கக்கேடு? எனக்கு வேலை இல்ல, அதனால பணம் வரல. வீட்டு வாடகை கொடுக்க கஷ்டமா இருந்துச்சு. 23 மாசமா வாடகை பாக்கி. 23 மாசம் 9 நாள் ஆச்சு. சரி, 9 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்ப நான் எவ்வளவு கொடுக்கணும்? 1,15,000 ரூபாய். என்னம்மா இவ்வளவு சொல்றீங்க? பின்ன என்னப்பா, 23 மாசமா வாடகை பாக்கி, வட்டி என்ன கம்மியாவா வரும்? இதுக்கு நீங்க அந்த மாதிரி விட்டுருக்கவே வேண்டாம். மாசம் மாசம் வாங்கிருக்கலாமே. எனக்கு என்ன தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு? நான் என்ன நினைச்சேனா? என் மூத்த பொண்ணுக்கு போலியோவால காலு போயிடுச்சு. உன்னை பார்த்தா நல்ல பையனா வேற தெரியுற. உனக்கு கட்டி கொடுத்து இந்த வீட்டுல வாழ வைக்கலான்னு கணக்கு போட்டேன். நீ என்னடானா சாக போற? சரி, என் பணத்தை கொடுத்துட்டு சாவு. பாக்கி பணத்தை எப்ப கொடுப்ப? என்ன பாக்கி? 73,000 போச்சுன்னா மிச்ச பாக்கி. அதெல்லாம் ஒரு பாக்கி இல்ல, அவ்வளவுதான் தர முடியும். அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு. பப்ளிக் பாத்ரூம்ல போய் தூக்கு போட்டுக்கோ. என்னம்மா கலாட்டா பண்றீங்களா? கலாட்டா பண்ணாம சும்மா இருப்பாங்களா? இந்த பாருப்பா, சாயந்தரத்துக்குள்ள என் துட்டு வந்தாகணும். அப்படி வரல, அது வரைக்கும் இந்த வாசலாண்டே உட்கார்ந்து இருப்பேன். சொல்லிவிட்டேன். கதவு மூட விட மாட்டீங்களா? மாட்டேன். துட்டு கொடுக்க வக்கு இல்ல. பேச்ச பாரு, பேச்ச. என்ன விளையாட்டு? வாழவும் விட மாட்டேங்கிற, சாகவும் விட மாட்டேங்கிற.
பார்வையில உங்களுக்கு என்ன தெரியுது? தெரியல மேடம், எதுவுமே தெரியல. இவ்வளவு பெரிய டார்ச் அடிக்கிறேனே, வெளிச்சத்தை ஒரு புள்ளி அளவு கூட ஃபீல் பண்ண முடியலையா? டார்ச் அடிக்கிறீங்களா? ஆமா. ஐயோ, அப்போ எனக்கு பார்வை சுத்தமா போயிடுச்சா? சேச்சே, அப்படியெல்லாம் இப்பவே முடிவு பண்ண முடியாது. கண்ணாடி போட்டு பாருங்க. இப்போ என்ன தெரியுது? அது 4 விரல் மங்கள தெரியுது டாக்டர். கண்ணாடி போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமும் மங்களாதான் தெரியுதா? ஆமா டாக்டர். சரி, வாங்க வாங்க, இங்க உட்காருங்க. என் பேரை உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணது? டாக்டர் காயத்ரி தேவி. ஓ, அந்த பல்லாவரம் பிரிட்ஜு கிட்ட இருக்காங்களே, கைனகாலஜிஸ்ட், அவங்களா? ஆமா டாக்டர், அவங்களே தான். ஓஹோ. அவங்க எனக்கு தூரத்து ரிலேஷன். ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி வர்றதுக்கு மெயின் ரீசன் இந்த கண்களோட பவர் தான். என்ன பண்றது டாக்டர்? அதான் யோசிக்கிறேன். ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பார்வை குறைவு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது ஐடியா கொடுங்க டாக்டர். உங்களுடைய ஐ டாக்டர் யாரு? கிருஷிதேவனு மிலிட்டரி பர்சன், ஹைதராபாத்ல இருக்காரு. அவரை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்கல்ல? 3 வாட்டி சந்திச்சிருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? மாற்றுக்கண் பொருத்தணும், வேற வழியே இல்லைன்னு சொன்னாரு. நானும் அதையே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மாற்றுக்கண் பொருத்தணும், இல்லைனா 1 மாசத்துக்கு அப்புறம் இருக்கிற இந்த கம்மியான பார்வையும் 50% குறைஞ்சிடும்னு உங்க ரிப்போர்ட் சொல்லுது. உடனடியா இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லுங்க மேடம். எங்கேயாவது ஒரு ஐ பேங்க் மூலமா யாராவது ஒரு இளைஞனோட கண்களை உங்களுக்கு மாற்று கண்களா பொருத்தணும். உடனடியா எல்லா ஐ பேங்க்ஸையும் கான்டாக்ட் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இடம் இருந்தா கூட சொல்லுங்க, அங்கேயும் போறேன் டாக்டர். அப்படியெல்லாம் உடனடியா எப்படிங்க கிடைக்கும்?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.